ஏய் பார்வதி அம்மா, பரமசிவன் பார்வதி, நாங்கள் 2 பேருமே திங்கக்கிழமை நாள் என் பிள்ளையோடு போய் நீதிமன்ற கோர்ட்டில் காலை வச்சிட்டோம். புரியுதா? நீ இன்னும் மேல் நீ இவர்கிட்ட வந்து நீ கேட்கல அப்படின்னா, நீதிமன்ற கோர்ட்டில் நீ கேட்கல அப்படின்னா இனிமேல் அவர் விளையாட்டு ஆரம்பிப்பார். புரிஞ்சுக்கோ. எல்லா தமிழ்நாட்டு முழுவதும் ஒரு நீதிமன்றத்தில் பேப்பரை மிதித்து கம்ப்யூட்டர் பெட்டியை மிதிச்சிட்டாருன்னா ஆட முடியாது, ஓட முடியாது. இவர் கணக்கு இவர் கையில் இருக்குது, நீதிமான் கையில் இருக்குது, நீதிமான் கையில் இருக்குது. இப்போ ஆட ஓட இருந்தால் ரொம்ப சிக்கல் வரும். புரியுதா? ஒரு நிமிஷம் ஒரு நொடியில் காலி பண்ணிடுவார். ஓடிப்போ அப்படின்னு. அதையும் பார்த்துக்கோ. இல்லை காலி பண்ணணும்னா பார்த்துக்கோ. நாங்கள் இப்படி தான் வழக்கு ஆடுவோம், வழக்கு ஓடுவோம். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம்னா பார்த்துக்கிட்டே இரு. இப்போ என்ன அடிக்காருன்னு பாரு. சரியா? எல்லாமே தெரியும். தெக்குப்பாளையம் ராஜபாளையம் எம்எல்ஏலேருந்து எல்லாவனுக்கும் தெரியும். ஒரு செகண்டில் பூரா விருதுநகர் மாவட்டத்தில் காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீதிமன்றத்தில் என்ன உனக்கு இன்னும் கை வைக்கலையா அப்படிங்கிற கேள்வி நீ நினைக்காத. சுற்றி வளைச்சி பார்ப்பார். இப்போ பெட்டியை மிதிச்சிட்டாரு. பெட்டி கம்ப்யூட்டர் பெட்டியும் அந்த பெட்டிஷன் போட்டு கீழே வழக்கறிஞர் உள்ளே ஆட்டி வரான்ல, மிதிச்சிட்டாரு. இது மிதிக்கணுங்காரு. இதை மிதிச்சா தான் நான் டெல்லி வரைக்கும் இதை கணக்கு முடிக்க முடியும் அப்படின்ட்டார். டெல்லியில் உள்ளவன் ஆட்டிக்கிட்டே இருக்கான். பிரதமர் அவனை தூக்கி பிதிக்கி எடுத்து போடுவார். புரியுதா? குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி எல்லாம் என்ன விளையாட்டு அப்படிங்காரு. பேப்பரை விட்டு பூரா பூமியை பாழாக்கிட்டு இருக்கான். இதுக்கு நிர்வாகமா அப்படின்னு கேட்காரு. நிர்வாகம்னு என்னன்னு தெரியுமா? விவசாயம் தான் முதலிடம். அதை பூரா அழிச்சிட்டு இப்போ 2ஆம் நம்பர் தான் முதலிடமாக கொண்டு வந்து உட்காந்து பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். சென்னை மெட்ராஸ்லாம் சீக்கிரமாக அடிபட்டு போவான். முக்கால் சத்தியம் டெல்லியும் அடிபட்டு போகும். ஊடாலப்பட்ட மாநிலமும் அடிபட்டு போகும். சீக்கிரமாக அடிபடும். முக்கால் சத்தியம். அப்போ தாண்டா கடவுள் எங்கே உட்காந்துருக்காருன்னு தேடுவான். இல்லைன்னா தேட மாட்டான். அப்படியே தின்னுக்கிட்டு கொளுத்து மப்பேறி போய் பேப்பரை வச்சு தின்னுட்டு நசிக்கிட்டு இலையதான் பாரு. பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. எலுமிச்சம்பழம் கனி முதல் நீதிமன்றத்தில் 3 அடப்பில் உள்ளே எரிஞ்சிட்டார். சுற்றி எரிஞ்சிட்டார். இப்போ இவர் கையில் பவரில் இருக்குது. பவர் இவர் கையில் இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டு. புரியுதா? தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் இவர் கையில் பவரில் இருக்குது. நான் வழக்கு ஆடி எனக்கு வழக்கு ஓடி பார்த்துக்கிட்டே போவேன். இங்கே பூரா சேட்டை ஒன்றும் பூரா 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். வானரப்படை போட்டார். இது உள்ளே வந்தவன் போனவன் எல்லாமே இராணுவத்தை வச்சு தூக்குவார். ஒரு வேளை விட மாட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா.